ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அபிகாலி. இன்றைக்கி நம்ம என்ன லஞ்ச் பார்க்க போகிறோன்னா, இப்போது சம்மர் சீசன் எல்லார் வீட்லேயும் நெல்லிக்காய் கொத்து கொத்தாக காய்க்கும். எவ்வளோ நெல்லிக்காய் பறித்தாலும் நம்மளால் ஊறுகாய் போட முடியும், இல்லை காய வச்சு சாப்பிடுவாங்க, இல்லை தேனில் ஊற வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் நெல்லிக்காயில் சாப்பாடு பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா? நெல்லிக்காய் ரைஸ் அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ நெல்லிக்காய் வேணுமோ அதை நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் கிரவுண்ட்நட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு எப்பயுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து என்ன இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறோமோ ஆட் பண்ணணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், 1/4 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகாவை விதை நீக்கி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க வேர்க்கடலைலாம் நல்லா எண்ணெயிலே ரோஸ்ட் ஆகணும். அதே மாதிரி நம்ம போட்டிருக்க பருப்பு எல்லாமே ரோஸ்ட் ஆகணும். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதையும் நான் நல்லா சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம்லாம் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் ஃப்ரை ஆகும்போது நம்ம போட்டிருக்க பருப்போ வேர்க்கடலையோ கருகாமல் பார்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கலருக்காக தான், வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் நான் நெல்லிக்காய் எடுத்துகிட்டு நல்லா துருவிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் துருவி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பெருசு பெருசாக சேர்த்திங்கன்னா ஒரு சில பேர் நெல்லிக்காய் ரொம்ப புளிக்குதுன்னு அவாய்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் துருவிட்டு சேர்த்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். துருவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியண்ட் எல்லாமே அந்த நெல்லிக்காய் கூட நல்லா இதுவாகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரைஸில் கிளற போகிறீங்க அப்படின்னா ரைஸ்க்கு முன்னாடியே உப்பு போட்டு வேக வச்சுருங்க. இல்லைனா பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 4-5 கிளறிட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன். ஆனால் சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் திருவி நான் ஒரு மூடி தேங்காவை நல்லா ஸ்லைஸாக திருவி சேர்த்துருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் கிளறணும். அடுப்போட கிளறினிங்கன்னா அந்த தேங்காய் ஃப்ளேவர் வேறு மாதிரி மாறிடும். இதனால் கிளறிட்டு ஆல்ரெடி வடித்து ஆற வச்சுருந்த ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கிளறிட்டு ஒன்று ஒன்றா ரைஸ் அப்படியே ஒட்டாமல் உதிரியாக வரும். அந்த அளவுக்கு கிளறிட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெல்லிக்காய் பிடிக்காதவங்க கூட இன்னும் கொஞ்சம் ரைஸ் வையேன் அப்படின்னு கேட்டு சாப்பிடுவாங்க. ரைஸ் வைக்கும்போது ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. பிகாஸ் எல்லோரும் வேணும்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா ரைஸ் கூட நம்ம போட்டிருக்க பருப்பு வேர்க்கடலை அதெல்லாம் மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அது இந்த நெல்லிக்காய் சாதம் சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம தள்ளி குடிக்கும் போது அந்த ஜில்லுன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும் பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.